வீடியோவில் 2.2 சிஸ்டமேட்டிக் ஆர்டரிங்கில் இருக்க ஆக்டிவிட்டி 2ல் வர்ற BCDE பேஜ் நம்பர் 19-20 வர்றது பார்க்க போகிறோம். அடுத்தது B, let us fill the number wheel. கீழே கொடுத்துருக்க 3 நம்பர் வீலையும் நம்ம இப்போ ஃபில்லப் பண்ண போகிறோம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுக்கு ஆன்சர் அப்படின்னா, இப்போ 1 எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு 1க்கு 2 பக்கமும் இருக்கிற கோடை கிராஸில் அப்படியே எடுத்துக்குங்க. 1க்கு ஆப்போசிட்டாக என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்பர் 2க்கு வாங்க. அந்த 2ஓட மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் 2 பக்கமும் எப்படி கொடுத்துருக்காங்க? அந்த கிராஸாக இன்ட்டு மாதிரி எடுத்துக்குங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 4 இருக்குது. 2 2s are 4. அடுத்தது 3 எடுத்துக்குங்க. அப்போ 3க்கு என்ன வரும்? 3 3s are 9. ஆப்போசிட்டில் என்ன வரும்? 9. அப்போ அடுத்தப்பில் 4க்கு 4 4s are 16. அவ்வளோதான். செகண்டில் இருக்கிற வீலில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? இப்போது 1 எடுத்துக்கிறோம். 1க்கு ஆப்போசிட் சைடில் இன்ட்டு மாதிரி எக்ஸ் மாதிரி இருக்கிறதுல ஒரு எண்டில் 1 இருக்குது, இன்னொரு எண்டில் ஆப்போசிட் சைடில் 7 இருக்குது. இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 21. 21க்கு நேர் எய்த்தாப்பில் 3 இருக்குது. 3 7s are தான் 21. 1 7s are 7. 3 7s are 21. அப்போ பாக்கி எல்லாத்தையும் நம்ம 7ஆல் தான் மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். ஓகேவா? 2 7s are 14. 4 7s are 28. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தாப்பில் இருக்கிற தேர்ட் வீலில் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர்லாம் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 8ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க, 16ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க, நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் 32 கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டாங்க. அடுத்தாப்பில் 48. இப்போ 8லேருந்து ஆரம்பிப்போம். 8 1s are 8, 8 2s are 16. அப்புறம் 8 3s are 24, 8 4s are 32. அப்போ 8 டேபிளில் தான் வருது. பாக்கி எல்லாத்தையும் அப்போ நம்ம அப்படியே ஃபில்லப் பண்ண போகிறோம். 8 5s are 40, 8 6s are 48, 8 7s are 56, 8 9s are 72. C, complete the circle using the given 4 basic operators to get the number 20. கீழே இருக்கிற பிக்சரில் சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷில் 20 வர்ற மாதிரி நம்பர் நீங்கள் போடணும். ஆப்ரேட்டர், பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ஆப்ரேஷனில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்த்து போடணும். பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 into அப்படின்னு கொடுத்துருக்காங்க டேஷ். அப்போ 2 into என்ன நம்பர் போட்டால் 20 வரும் அப்படின்னா 2 10s are 20 நமக்கு தெரியும். ஸோ அங்கே 10 போடணும். அடுத்தது 40, டிவிஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க டேஷ். அப்போ 40யை எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் 20 வரும்? 2 ஆன்சர் வரும். அடுத்தது கீழே இருக்கிறத பாருங்கள், 5 + 5 + டேஷ். 5 + 5 10 வந்துருச்சா? இன்னொரு 10 ஆட் பண்ணால் 20 வந்துட போகுது. ஸோ அந்த இடத்துல 10 வரும். அடுத்தது 36 மைனஸ் கொடுத்துருக்காங்க. 36 நம்பர்லேருந்து என்ன நம்பரை மைனஸ் பண்ணால் 20 வரும்? 16. 36 - 16 = 20. பேஜ் நம்பர் 20 D, fill in the blanks. First one 5, 10, 15, dash 25. இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? 5 டேபிள்ஸில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ். 5ஓட மல்டிபிள்ஸ்னும் சொல்லலாம். அப்போ ஒரு நம்பர் தான் அங்கே விட்டு போய் இருக்குது. ஒரு நம்பருக்குள்ள டேஷ் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 5 10 15 அந்த இடத்துல 20 வரணும். அடுத்தது செகண்ட் ஒன் 30 24 டேஷ் 12 6. இப்போது ஃபஸ்ட் 2 நம்பரை பாருங்கள், 30 24. ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் 30, செகண்ட் நம்பர் 24. அப்போது போக போக நம்பர் குறைஞ்சிட்டே போகுது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 6. அப்போ 24லேருந்து அடுத்த டேஷுக்குள்ள நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 6ஐ மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கே இந்த 2 நம்பரையும் பார்த்தீங்கன்னா, டேஷுக்கு ரைட் சைடு இருக்கிற 2 நம்பரை பார்த்தீங்கன்னா 12 - 6 அதுவும் 6 தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ 24 - 6 18. அந்த டேஷில் 18 ஆன்சர் வரணும். தேர்ட் ஒன் ரொம்ப ஈஸி. 7 9 11. அடுத்து 2 நம்பர், அதனால் 2 டேஷ் கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் விட்டுருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டு 17 வருது. இப்போ 7 ஃபஸ்ட் நம்பர் வருது,
அடுத்தாப்புல 9 வருது, நடுவில் ஒரு நம்பர் விட்டுருக்காங்க. ஸோ 8 விட்டுட்டு 9 போட்டிருக்காங்க. 9க்கு அடுத்த நம்பரை விட்டுட்டு 10 விட்டுட்டு 11 போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ அடுத்த டேஷில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு 12 விட்டுட்டு 13 போடுறோம். அடுத்த நம்பர் 14 விட்டுட்டு 15 போடுறோம். ஸோ 13, 15 2 தான் ஆன்சர். அடுத்தது 4th சம் 1, 4, 9, டேஷ், 25. இது எந்த ஆர்டரில் வருது? 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9. அடுத்தாப்பில் என்ன வரணும்? 4 4s are 16 தான் வரணும். ஏன்னா லாஸ்ட்டு 5 5s are 25 வருது. 5th one 1, 4, 7. முதல்ல இந்த 3 நம்பரை எடுத்து பார்ப்போம். என்ன பண்ணியிருக்காங்க? 1 கூட ப்ளஸ் 3 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்பர் 4 கிடைக்குது. 4 கூட 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 7 கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு 7 + 3 = அது வர ஆன்சர் போடணும் 10. இப்போ 10 கிடச்சிச்சா? 10 + 3 ஆட் பண்ணி பாருங்கள். அடுத்தாப்பில் அவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க 13. ஸோ இப்போ 13 + 3 போட்டோம்னா 16 வரப்போகுது. அதை அடுத்த டேஷில் போட்டுடுறோம். 16 + 3 19. அவ்வளோதான். E. Answer the following. First one. If book is 43, then pen is dash. இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸாம்பிள் சம்மில் நம்ம பார்த்தோம்ல, பீன்ற ஆல்ஃபபெட்டுக்கு உள்ள நம்பர், அதுக்கு நேராக இருக்கிற நம்பர், ஓக்கு நேராக இருக்கிற நம்பர், கேக்கு நேராக இருக்கிற நம்பர், இதுவெல்லாம் போட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா 43 வரும். அதே மாதிரி பென் அப்படிங்கிறதுக்கு பீக்கு நேராக இருக்க நம்பர், EN இதுக்கு நேராக இருக்க நம்பர்லாம் போட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கிறதுக்காக மேலே காட்டியிருக்கேன். இப்போ பியோட நம்பர் 2 ப்ளஸ் போட்டுக்குங்க. ஓவோட நம்பர் 15, இன்னொரு ஓ இருக்கிறதுனால இன்னொரு 15 ப்ளஸ் கேவோட நம்பர் 11. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 43. இப்போ பென், பியோட நம்பர் 16, ஈயோட நம்பர் 5, என்னோட நம்பர் 14. ஆன்சர் இஸ் 35. இஃப் ஸ்கூல் இஸ் 1938151512, தென் கிளாஸ் இஸ், இதில் ஒன்று பார்க்குறோங்க. இதெல்லாம் எஸ்ஸோட நம்பர், சியோட நம்பர், ஹெச்சோட நம்பர் எல்லாமே எடுத்து ஆட் பண்ணாமல் அப்படியே அந்தந்த நம்பரை பக்கத்தில் போட்டிருக்காங்க. அதனால் நம்மளும் கிளாஸ் CLASS அந்தந்த நம்பரை பக்கத்தில் அப்படியே போட்டுற வேண்டியது தான். ஆட் பண்ண வேண்டாம். சிக்கு 3, எல்லுக்கு 12, ஏக்கு 1, எஸ்ஸுக்கு 19, 2 எஸ் இருக்கிறதுனால இன்னொரு 19. இஃப் பேக் இஸ் 10, தென் புக் இஸ், பிக்கு 2, ஓக்கு 15, இன்னொரு ஓ இருக்கிறதுனால இன்னொரு 15, கேக்கு 11. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 43. இஃப் லைன் இஸ் 50, தென் டைகர் இஸ். லைனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லுக்கு 12, ஐக்கு 9, ஓக்கு 15, என்னுக்கு 14. எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 50 வந்துருச்சு. அடுத்து டைகருக்கு டீக்கு 20, ஐக்கு 9, ஜிக்கு 7, ஈக்கு 5, ஆர்க்கு 18. Total 59. Next one, 5th. If hen is 8514, then cock is C-க்கு 3, O-க்கு 15, திரும்ப C-க்கு 3, அடுத்து K-க்கு 11. இப்போ சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பக்கத்தில் எழுதிட வேண்டியதுதான். No need to add everything. Next topic, Unit 3 measurements. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.